போன 5 வருஷத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரே செய்தியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். பூரா கொலை, கொள்ளை, போதை அந்த கடத்தல், இந்த கடத்தல் எல்லாமே. இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா, இந்த கொள்ளையடிச்ச அரசியல்வாதி இருக்கலாம் திமுக தீய சக்தி கும்பல். இந்த கும்பல் தான் இப்போ வந்து பார்த்தோன்னா பிரேக்கிங் நியூஸ். ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கொள்ளையடிச்சு 8,00,000 கோடி எங்கெங்கே எவன் கொள்ளையடிச்சு வச்சானோ, இப்போ அதுதான் வந்து இந்த தவேக ஆட்சியில வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, கல்லாப்பட்டியில் இருக்கிற எல்லா காசையும் வந்து திருடிட்டானுங்க. இருக்கிற டெண்டரு அது இதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13,00,000 கோடி கடன். இப்போ இந்த தீய சக்தியை வந்து இந்த தவேக வந்து இப்போ சும்மா விட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க முழுக்க முழுக்க வந்து இந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து பார்த்தோன்னா கொள்ளை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க தவிர ஆட்சி செய்யலை. கொள்ளையடிக்கிறது எப்படிலாம் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறது எந்தெந்த மாதிரிலாம் வந்து திட்டத்தனம் பண்ணணும், செய்யணும், வைக்கணுங்கிறத வந்து எவ்வளோ அழகாக வந்து பார்த்தோன்னா இவனுங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா மொத்த இது வந்து பார்த்தோன்னா 13,00,000 கோடி. ஏன் இதுக்கு முன்னாடி ஆண்டவன் அத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா 60 வருஷம் இந்த ஆட்சி ஆண்டவங்க எல்லாம் 5,00,000 கோடி தான் ஆண்டான். ஆனால் எந்த தகுதியுமே இல்லாத ஒரு தத்தி ஒருத்தர் ஆட்சி ஆண்டு போன 5 வருஷம் ஆண்டு எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி ஆண்டுங்கிறத மட்டும் பாருங்கள். இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி மனசாட்சியே இல்லாமல் என்ன தான் இதை பண்ணுவாங்களோ தெரியல. இவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒரு ஜென்மம் இவங்கெல்லாம் வந்து செத்தா ஒன்று கூட கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவன் வச்சுருக்கான். அப்போ கூட கொஞ்சம் திருந்தணும் செய்யணுங்கிறது கூட இல்லை பாருங்கள். இப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்சி 5 வருஷம் பண்ணியிருக்காங்கிறத எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து மாட்டாங்க. எங்கே இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே எங்கே நம்மளோட இந்த கொள்ளையடித்த விஷயம்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்லி இதுலேயே பயந்தே இவங்க வந்து வயிற்றுச்சிலே இருந்திருக்காங்க. ஆட்சிக்கு எப்படி வந்தாங்கன்னா 30,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்களா அந்த திமுக வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும் அப்படிங்கிறது தகவல் இருக்குது. அப்போது கொள்ளையடித்து மக்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுத்துட்டா நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. அப்போது மக்கள் எவ்வளோ தெளிவாயிட்டாங்கிறது இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா உண்மையிலே இன்னும் வந்து ஒரு சுய நினைவு இல்லை. என்ன காரணம்னா, நாங்கள் எந்த கோயிலை இடித்தாலும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் எப்படி ஓட்டு வாங்கணும்னு சொன்ன அந்த டிஆர் பாலு இருக்கான அவன் சொன்னது சரியாக தான் இருக்குது. அது மாதிரி இவனுக்கு முழுக்க பார்த்தோன்னா நம்பின 3 மதத்துக்காரங்களையும் முட்டான ஆக்கிட்டு வச்சிட்டாங்க. இவங்க முழுக்க வந்து பார்த்தோன்னா எந்த ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ யாருக்கும் எந்த பலனும் பயனும் இல்லை. இவங்க ஃபுல்லாக கொள்ளையடிக்கிறது மட்டுமே நோக்கமாக இருந்திருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போதம்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கொள்ளையடிக்கிறது போதை, பணம் போதை இவங்களுக்கெல்லாம். எவ்வளோ ஒரு கேவலமாக ஒவ்வொரு நாளும் இந்த நியூஸ் பார்க்கும்போது எவ்வளோ கொள்ளையடிக்க வயிற்றுச்சலாக இருக்குது. உங்கள் குடும்பமெல்லாம் எப்படா நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களாம் எப்படி நல்லாயிருக்கும்? நீங்கள் கொள்ளையடிச்சு இப்படி சாபத்தை வாங்கி எத்தனை பேர் நீங்கள் பசியும் பட்டினியும் கடன் காட்சி இதோட என்னென்ன இதெல்லாம் கொள்ளையடிச்சுங்க. கேட்டால் பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் வாங்கியிருக்காங்க அவங்களோட தனியார் பள்ளிக்கூடத்துக்கு. அப்புறம் மற்ற பிள்ளைங்களாம் கவர்மெண்ட் பிள்ளைங்களாம் அரசு படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சரியான ஒரு பராமரிப்பு இல்லை.